அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களை, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்ததல்லவா? அதை நாம் ஒருபோதும் நம்மிடமிருந்து கொடுத்து விடாதவரையும் எடுத்து விடாதவரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த மகிழ்ச்சி தான் நம்மளுக்கு எப்பொழுதும் நிலைத்து இருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 7 9 முடிய. இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். பிரைஸ் தி லார்ட். இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். நாம் பிறர் மீது இரக்கம் கொண்டால்தான் ஆண்டவர் நம் மீது இரக்கம் கொள்வார். இயேசு நம் மீது இரக்கம் கொள்வார். தூய் ஆவி நம் மீது ஆட்கொள்வார். அவருடைய வரப்பிரசாதத்தால் தான் நாம் நிறைந்து வாழ முடியும், இல்லையா? அப்போ நாம் பிறரிடம் எப்படி இரக்கத்தோடு நடந்து கொள்ளணும், கடுமையாக நடந்து கொள்கிறோமா? நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். பிறர் அவங்களுடைய துன்பங்களை நம்மகிட்ட சொல்ல வருவாங்க. ஆனால் நாம் எந்த நிலையில் நாம் அவங்கள்ட்ட பெருமை பேசுகிறோமா, அவங்க துன்பத்துக்கு ஆற்றுப்படுத்துகிற மாதிரி இருக்கிறோமா? நம்ம தான் யோசிக்கணும், இல்லையா? மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்குற மாதிரி பேசாமல் நம்பிக்கையுள்ள வார்த்தைகளாக இறை வார்த்தையின் மூலம் நாம் பேசும்போது கண்டிப்பாக அவர்களுக்கும் ஆற்று கிடைக்கும், நமக்கும் ஒரு மன அமைதி கிடைக்கும், இல்லையா? ஏனெனில் தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், அவர்கள் கடவுளை காண்பார்கள். வாஸ்தவம்தான். ஆன்மா தூய்மையாக இருக்கும்போது அவரோட உறவாடிக்கிட்டே இருப்பாங்க, இல்லையா? முன்னால் உள்ள புனிதர்கள்லாம் அப்படி தானே இருந்திருப்பாங்க. மனிதர் தானே புனிதரானார்கள், இல்லையா? அப்போ நாம் தூய்மையான உள்ளத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளோடு இருந்து அனைத்தையும் நிறைவு செய்வார். அந்த நிறைவை தான் நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அந்த நிறைவு தான் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்கும். அதேபோல் அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். ஒரு குடும்பத்தில் அமைதியே இல்லை, சரியா? அந்த குடும்பத்துக்கு அமைதியை கொண்டு வருவதற்காக நாம் ஜெபிக்கவும் அவர்களை ஆற்றுப்படுத்தவும் இருந்தால் அவங்க இவர்கள் கடவுளுடைய மக்கள் தான். ஏனென்றால் அவர்கள் பேசியதை நம் வீட்டில் உள்ளவர்கள் கேட்டார்கள், அவர்கள் ஜெபித்தார்கள், நமக்கு ஒரு நிறைவு கிடைத்தது, அமைதி கிடைத்தது என்று சொல்லும்படி, பிறர் நம்மளை சொல்லும்படி, உங்களையும் என்னையும் சொல்லும்படி நாம் நடக்கிறோமா? இவர்கள் கடவுளோடு இணைந்து நடக்கிறார்கள் அப்படி என்று அவர்கள் சொல்லுகிறார்களா? இப்போ நமக்கு ஒரு துன்பம் என்றால் அனைவரும் சேர்ந்து நமக்காக ஜெபிக்கின்றார்களா? அதுதான் முக்கியம். நமக்கு ஒரு துன்பம் என்றால் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும்போது அந்த மன்றாட்டு கேட்கப்படும், அந்த விண்ணப்பங்கள் ஏற்கப்படும், அந்த வேண்டுதல் மறுக்கப்படாது. உண்மையா பொய்யா? உண்மை. அதனால் நாம் எப்பொழுதுமே விழிப்பாக இருக்க வேண்டும், அவரோடு இணைந்து நடக்க வேண்டும். அப்படி இணைந்து நடக்கும்போது தான் நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும். அந்த நிறைவை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோமா? ஆண்டவரே, தாயும் தந்தையுமான இறைவா, எங்களை தாயாயும் தந்தையாகும் நீர் வழிநடத்தி எங்களை பாதுகாக்கிற அந்த கிருபைக்கு நன்றி. ஏனென்றால் குடும்பத் தலைவன் அந்த வீட்டை எப்படி நிர்வாகம் செய்வாரோ அதுபோல் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆற்றுப்படுத்தி தேற்றுப்படுத்தி எங்களை திடப்படுத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எது தேவையோ அதை அதன் நேரத்தை எங்களுக்கு நீர் செய்து தந்து எங்களை நிறைவாக வழிநடத்துகிற கிருபைக்கும் நன்றி ஆண்டவரே. இது கால் வரைக்கும் செய்த கொடான காரியங்களுக்கு ஆமாண்டவரே, எத்தனை காரியங்கள் என்று எங்களால் எண்ண முடியவில்லை ஆண்டவரே. அப்படி காரியங்களை நீர் செய்திருக்கிறீர். அதனால் கொடான கொடி நன்றி கூறும் ஆண்டவரே. எல்லா காரியத்திற்கும் இனிமேலும் நீர் செய்ய போகிற காரியங்களுக்கும் எங்கள் வேண்டுதலை கேட்டு நீர் நிறைவாக செய்ய போகிற காரியங்களுக்கும் நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.